ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு பார்க்கலாமா? சட்டியை கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி தான் மீன் குழம்பு வைக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் செவத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் போடணும். பெரிய வெங்காயம் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கத்து, அதுக்கப்புறம் 2 தக்காளி, நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். அந்த தக்காளி நல்லா போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நான் 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எனக்கு போதுமான அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனால் இருக்கிறதுலே ஈஸியான குழம்பு இந்த மீன் குழம்பு தானே. எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. சாம்பார்லாம் ரொம்ப கஷ்டம். பருப்பு வச்சு அதை கிண்டி கிளறி உள்ளே போட்டு, மீன் குழம்பு தான் இருக்கிறதுலே ஈஸி. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் அந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கணும். கிண்டிட்டு புளி கரைச்சி ஊற்றினோன்னா மீன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். புளியை கரைச்சி அதில் உள்ளே ஊற்றிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் புளி கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை உள்ளே எடுத்து போட்டோன்னா அவ்வளோதான். மாங்காய் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் மாங்காய் போட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் மீன் குழம்பு. அவ்வளோதான். கொதித்ததுக்கப்புறம் மீனை போட்டு குழம்பு கிண்டுன்னு கிண்டிடக்கூடாது. ஏன்னா கிண்டினோன்னா மீன்லாம் உடஞ்சிரும். ஸோ இப்படி லைட்டாக சுற்றி தான் விடணுமே ஒழிஞ்சு மீனை போட்டு கிண்டிடக்கூடாது. பாய், சாப்பிட போகலாம்.